சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் உயிரான உறவு உன் மீது இப்பொழுது எந்த அளவு எவ்வளவு பாசமாக இருக்கிறார் என்று நீ என்னை கேட்கிறாய் அல்லவா? உன் துணையை நான் கண்டேன். அதன் பின் தான் இப்பொழுது உன்னை கண்டு இதை சொல்லவே நான் வந்தேன் குழந்தையே. இப்பொழுது உன் துணையின் மனதில் உன் ஞாபகத்தை நான் அதிகப்படுத்திவிட்டேன். உன்னோடு சேர்ந்து வாழும் எண்ணத்தையும் நான் அதிகமாக்கிவிட்டேன். என் அன்பு குழந்தையே, உங்கள் பிரிவு ஒரு சிலரின் சதி. இந்த சதிக்கு யார் காரணம் என்று தெரிந்தால் நீயே உன் துணையை தேடிச் செல்வாய். உங்களுக்குள் இருக்கும் மனக்கசப்பு நீங்கும். உன் உயிரான உறவு உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாய். உன்னை தேடி உன் துணை வர வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் அல்லவா? நீ எந்த அளவில் உன் துணை மீது அன்பும் ஆசையும் வைத்திருக்கிறாயோ அதே அளவு அவரும் வைத்திருக்கிறார். உங்கள் இருவரின் பிரிவுக்கும் காரணம் யார் என்ற குழப்பம் உங்கள் இருவருக்குமே இருக்கிறது குழந்தையே. அதை உங்களிடம் சொல்லலாம் என்று தான் நான் இப்பொழுது இங்கே வந்திருக்கின்றேன். நான் சொல்வதை கேட்டு ஒரு நல்ல முடிவு எடு குழந்தையே. இனி அனைத்து நல்ல விஷயங்களும் உன் வாழ்வில் நடக்கும் என்று உன் வாழ்வில் வாக்குறுதி அளிக்கிறேன். உன் உயிரான உறவை நீயே அழைத்து பேசு. அதுவே அவரின் பெருமகிழ்ச்சி ஆகும் என்று அவர் சொல்கிறார். நீ அவர் வந்து பேசட்டும் என்று நீ சொல்கிறாய். இந்த பிரச்சனை தான் உங்களுக்குள் இருக்கிறது குழந்தையே. எதையும் மனம் விட்டு பேசாமல் மனதிற்குள் வைத்து கொண்டு விடையை தேடுகின்றீர்கள். அப்படி இருந்தால் ஒரு பொழுதும் விடை உங்களுக்கு கிடைக்காது. நீ ஒருவர் மீது வைத்த பாசம் அந்த நபர்தான் உங்களை பிரித்து வைத்துள்ளார். நீங்கள் நம்பிய ஒருவர்தான் உங்கள் பிரிவிற்கும் காரணம். என் அன்பு பிள்ளையே, அதுவே தெரியாமல் இன்னும் அவரையே நம்பிக்கொண்டிருக்கின்றீர்கள். யாராக இருந்தாலும் உங்கள் குடும்ப விஷயத்தை அளவோடு பகிருங்கள். என் அன்பு குழந்தையே, அதுவே உங்கள் குடும்பத்திற்கு நல்லது. எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்து கொள்ளுங்கள். குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும். ஒரு முறை பேசினாலே அனைத்தும் சரியாகிவிடும் குழந்தையே. ஒரு முறை பேசினாலே அனைத்தும் சரியாகிவிடும். நல்லதே நடக்கும். நான் உன்னோடு இருக்கிறேன். எதை உன் துணையிடம் நீ எதிர்பார்க்கிறாயோ அதை முதலில் நீ அவருக்கு கொடு. அதாவது இப்பொழுது அவர் வந்து பேசட்டும் என்று நீ காத்திருக்கிறாய் அல்லவா? அப்படி இருக்க நீயே உன் துணையிடம் முதலில் பேசு குழந்தையே. திருமணம் ஒன்று நடந்துவிட்டால் நீங்கள் இருவர் அல்ல, ஒருவராக மாறி விடுவீர்கள். அப்படி இருக்க நீ உன்னிடம் வைராக்கியம் காண்பிப்பாயா? அது போலத்தான் உன் துணையையும் எப்பொழுது உங்களுக்குள் பிளவு வருகிறதோ அப்பொழுதே இடையில் உங்கள் மீது பொறாமை கொண்ட மனிதர்கள் இடையில் வந்து உங்கள் வாழ்க்கையில் விளையாடி வருகிறார்கள். தாமதிக்காமல் நீ முயற்சி செய். நல்லதொரு முடிவை நான் தருகிறேன். இன்றே உன் துணையிடம் நீ பேசு. அவர் எங்கே இருக்கிறார் என்பதை நீ அறிய முயற்சி செய் குழந்தையே. உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கிறேன். நீ மகிழ்ச்சியோடு வாழவே உன் சாயப்பா ஆசைப்படுகின்றேன். நல்லதே நினை, என்றும் உனக்கு நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.